பாவத்துக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு திரையை வச்சுக்கொள்ளணும், இடைவெளியை வச்சுக்கொள்ளணும். பாவத்தை விடுறதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னா, பாவத்துக்கு பழகி போனவங்களுக்கு பாவத்தை விடுறது கஷ்டமாயிருக்கும், ஆனால் பாவம் செய்யறதுக்கு அவர் அந்த சூழ்நிலை இருக்குதானே, பாவம் செய்கிற சூழ்நிலை அவர் தவிர்த்து கொள்றது அவருக்கு லேசு. பாவம் செய்கிற சூழ்நிலையை தவிர்த்து கொண்டால் பாவத்திலிருந்து விடுபடலாம். பாவத்தை விடுறது கஷ்டம். இப்போ உதாரணமாக நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா பாவத்தில் விழுந்துருவேன். இப்போ இவர் அந்த போறதை கட் பண்ணுவாராக இருந்தால் எது பாவத்தை நோக்கி இழுத்து போகும் அந்த காரணியை துண்டிப்பார். பாவத்திலேருந்து ஃபெஸ்ட்டுக்கு விடுபடாவிட்டாலும் இந்த காரணியை துண்டிப்பார். இவனோட சேர்ந்து அந்த டைமுக்கு இங்கே போவேன், சிகரெட் குடிப்பேன் அப்படின்னா இவரை சந்திக்கிறத நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னால் அந்த சிகரெட் குடிக்கிறத பற்றி யோசிக்க தேவையில்லை. வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க, அப்படியே நீங்கள் அதில் பிஸியாகி அது உங்களுக்கு அப்படியே இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் அந்த கடைக்கு போனீங்க அல்லது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பாவத்தில் சிந்தனை வருமாடா, போகிற இடத்த விட்டுருங்க, பாவம் ரெண்டாவது. இப்போ போயிட்டு விடுறது கஷ்டம், அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டமாയിരിக்கும், அல்லது இந்த இடத்துல போயிட்டு இதை செய்யாமல் இருக்க கஷ்டமாயிருக்கும். ஆனால் நீங்கள் பாவத்துக்கடையில் உங்களுக்கு ஒரு கெப்பை வச்சிங்கன்னு சொன்னால், இங்கேருந்து நான் பஸ் ஏறி போகணுமா, நிட்ட போய் போகணுமா, அப்போ இது ஒரு பாவத்தில் இன்ட்ரெஸ்ட் பட்டவரை இழுத்துக்கிட்டு போகும். ஆனால் நீங்கள் இந்த இடைவெளியை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்றால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி ஃபர்லு தொழுகையில் முதலாவது என்ன கேட்டாங்க? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ் என்ன பாவத்திலிருந்து பாதுகாத்துன்னு கேட்க இல்லை, என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவாயாக. பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? இடைவெளியை ஏற்படுத்தணும். ரசூல பாவத்திலிருந்து என்ன விடுவிச்சு செஞ்சிரு யா அல்லாஹ்னு கேட்கறதுக்கு பதிலா எங்களுக்கு படிச்சிருந்தாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள இடைவெளியை போல பாவத்துக்கும் எனக்கும் இடையில இடைவெளி ஏற்படுத்திய அல்லாஹ் இந்த இடைவெளியை பேணிக்கொண்டால், இந்த குடும்பத்துல இந்த வீட்டுக்கு போனா இவங்க எங்கட குடும்பம் முழுக்க புறம் பேசுவாங்கண்டா, அந்த வீட்டுக்கு போறதை தவிர்த்து கொள்ளுங்க, அந்த பாவத்திலேருந்து விடுபடலாம். இந்த கல்யாணத்துக்கு போனா இத்தனை பாவங்கள் செய்ய வேண்டி வருமா, அந்த கல்யாணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. எனவே அந்த இடங்களை அந்த சூழ்நிலையை அந்த இடைவெளியை பேணி கொண்டால் பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும். எப்பொழுதும் கிட்டத்துல போயிடக்கூடாது. எங்களுக்கும் பாவத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கணும். இவ்வளோ நெருங்கி போயிட்டோம்னா விழுந்துருவோம். எனவே இடைவெளியை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையுமே பாவம் நடக்கும்னு தெரிஞ்சா இந்த துவா தான், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய. வந்திருக்கிற துவாக்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிட்டு வஜ்ஜஹத் வஜ்ஹிலே ஓதுவாங்க, வேற துவாக்கள் ஓதுவாங்க. வந்திருக்கிற துவாக்கள்லேயே ரசூல்லா ஃபர்லு தொழுகையில ஓதுற துவாக்களிலே சரியானது இருக்குது நிறைய. எல்லாத்துலேயும் டாப் முதலாவது இடத்துல இருக்கிறது இந்த துவா தான், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய. அதுதான் மிக ஆதாரபூர்வமான முதலாவது இடத்துல. வேற எதுவும் ஆதாரம் இருக்குது ஒப்பிட்ட அளவுல இதுதான் அதிகமாக ரசூல்லா தொழுகையில ஃபர்ல ஓதி இருக்கிறாங்க. எனவே அந்த இடைவெளியை நாங்கள் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை இந்த 7 விஷயங்களோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். யா அல்லாஹ் பாவத்தில் வெறுப்ப தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் தவறு செய்யறதுல வெறுப்ப தந்திரியா அல்லாஹ், குற்றம் குறைகள் உனக்கு மாறு செய்யறதுல வெறுப்ப தந்திரியா அல்லாஹ், நன்மையில் ஆசை ஏற்படுத்தியா அல்லாஹ், இபாதத்தில் ஆசை ஏற்படுத்தியா அல்லாஹ், வணக்கத்தில் ஆசை ஏற்படுத்தியா அல்லாஹ். தொழுகையில் அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதும் பொழுது நாங்கள் எப்பயுமே சிந்தனையோட, அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதும் பொழுது சிந்தனையோட பாவத்திலே இருந்து நான் விலகி இருக்கணும், பாவத்திலே இருந்து நான் தவிர்ந்து இருக்கணும், பாவத்திலே இருந்து நான் ஒதுங்கி வாழணும் என்ற அந்த சிந்தனையோடு அந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஓதணும் வேண்டாம், எங்களோட உள்ளத்தில் அது பதியும். தக்பீரை கட்டி 5 நேரம் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய ஒருவர் ஓதுறாராக இருந்தா, அந்த மனிதர் இதை நினைச்சு ஓதுறாராக இருந்தா அல்லாஹ் இடத்துல அவர் ஒப்பந்தமா செய்யறாரு, அல்லாஹ் இடத்துல இதை வாக்கா கொடுக்கிறாரு, அல்லாஹ் இடத்துல துவாவா கேட்கிறாரு. இவர் எப்படி இதை ஓதி எப்படி பாவம் செய்வாரு? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக நாங்க எப்பயுமே அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், துவா கேட்டு 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 இருக்கணும். இந்த துவாக்களின் மூலமாக எங்களோட முயற்சி, நான் சொன்ன இந்த மேல சொன்ன விஷயங்கள்ல முயற்சி 7 விஷயங்களையும் முயற்சியை செஞ்சு போட்டு 8வது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு கேட்டு நாங்க இருந்தால் பாவங்கள் இருந்து விடுபட முடியும். முழுமையாக நாங்க இதை முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு எப்பயுமே அல்லாஹ் இடத்துல கேட்டு கேட்டு மனசோட போராடணும். எப்ப நாங்க பாவத்தை முழுமையா விடலாம்னு கேட்டா மௌத்தாகிற வரைக்கும் விட இயலாது. மௌத்தாகிற வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கணும். நான் 55 வயசு எனக்கு இப்ப ஓகே, நான் எந்த பாவம் செய்யறேன்னு யாரும் நினைக்க முடியாது, அப்படி அல்லாஹ் படைக்கவும் இல்லை. எனவே மௌத்தாகிற வரைக்கும்
நாங்கள் நஃப்ஸோட போராடணும், முயற்சி செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ்னு கேட்டுக்கொண்டே இருக்கணும். தௌபா அதுக்கு தான் இருக்கு. தௌபா கேட்டு கேட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு கேட்டு பாவத்திலே இருந்து நாங்கள் ஒதுங்கி விலகி வாழ வேண்டும். பாவத்திலே இருந்து விடுபட்டு நன்மையில் ஆர்வம் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. நன்மையில ஆர்வத்தோட ஆசையோட நன்மைகள் அதிகமாக அழகாக செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.